கனிம வள கொள்ளையில் கூட்டணி அமைத்திருக்கும் அதிமுக, திமுக வேட்பாளர்களை விரட்டி அடியுங்கள் என கூறி பூம்புகார் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சங்கமித்திரன் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தலுக்கு சில தினங்களே உள்ள நிலையில் வழக்கறிஞர் சங்கமித்திரன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை செம்பனார் கோயில் கடைவீதியில் வாக்காளர்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர், பூம்புகார் தொகுதியில் போட்டியிடும் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன், அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் செங்கல் சூளைக்கு மணல் கடத்தல் செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். எனவே கனிம வள கொள்ளையில் பூம்புகார் தொகுதியில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் கூட்டு கொள்ளையடிப்பதால் அவர்களை தொகுதிக்குள் வரவிடாமல் விரட்டியடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக, அதிமுக இரண்டு வேட்பாளர்களும் கொலை, மணல் கடத்தல், பாலியல் வன்கொடுமைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதால் மக்களும் வணிகர்களும் நிம்மதியாக வாழ தனக்கு வைரக்கல் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.